புதுச்சேரி டூரிசம் வந்து ஒரு ரொம்ப இந்திய அளவில் வந்து அதிக அளவில் வளர்ச்சி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2011 இந்த 25 வரை டூரிசம் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, டூரிஸ்டோட வருகை வந்து குறைந்தபட்சம் 10லேருந்து ஒரு 15% வளர்ச்சி வந்துகிட்டே இருக்குது. கொரோனாக்கு பிறகு நம்ம மற்ற மாநிலங்களை விட புதுச்சேரிக்கு டூரிஸ்ட் வர்றவங்க அதிகமாக இருக்காங்க. அதாவது புதுச்சேரிக்கு வந்து மீண்டும் மீண்டும் வர்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அதாவது வந்து தங்கிட்டு போறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் டூரிசம், ஹெரிட்டேஜ் டூரிசம், எஜுகேஷனல் டூரிசம், அதே போல் வந்து கல்ச்சர் டூரிசம், இந்த மாதிரியான எல்லா வகையான டூரிசமும் வந்து அங்கே வளர்ந்துக்கிட்டே வருது. இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க. எங்களுக்கு பாண்டிச்சேரிக்கு வர்ற டூரிஸ்ட்ல வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் வருவாங்க. அதே போல் வந்து குரூப்பாக வர்றவங்க, சிங்கிளாக வர்றவங்க, இவங்களுடைய எண்ணிக்கையும் வந்து கணிசமாக உயர்ந்துகிட்டே போகுது. இப்போ நாங்கள் அடுத்தது வந்து நாங்கள் என்ன டூரிசமோட ட்ரெண்டை எப்படி மாற்றலான் இருக்கோம்னா, நாங்கள் ஃபேமிலியாக வர்றவங்களுக்காக ஒரு நிறைய என்டர்டைன்மெண்ட் பார்க்கை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆன்மீகம் மூலமாகவும் சரி, அந்த என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வர்றதுக்கு. அதே போல் இந்த ஹெரிட்டேஜ் மட்டும் இல்லை, இன்னும் புது புது ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரதுக்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்கோம். 3 நாள் தங்கறதுக்கு பதிலாக 4 நாட்கள் 5 நாட்கள் தங்கணும், அந்த மாதிரியான ஒரு முயற்சி இருக்கும். நிறைய ஹோட்டல்ஸ் வந்து புது புது ஹோட்டல்ஸுக்கு வந்து தங்கிட்டு போகிறதுக்கு, பட்ஜெட் ஹோட்டலில் வந்து தங்குறவங்க அல்லது பெரிய ஒரு லக்ஸரி ஹோட்டல் தங்குறவங்க எல்லாருக்குமான இடம் வந்து பாண்டிச்சேரியில் கிடைக்குதுன்ற மாதிரியான நிலைமை கொண்டாந்துருக்கிறோம். ஹோம் ஸ்டே நிறைய கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஹோட்டலில் தங்குற ஃபீல் வேணும்னு நினைப்பாங்க. அதில் ஹெரிட்டேஜ் பில்டிங்லாம் வந்து நம்ம தங்குறதுக்கான தங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம்.